மே 25 இன்னைக்கு இந்திய லெவலில் சிவில் சர்வீஸ் தேர்வு மத்திய அரசின் அதாவது ஒன்றிய அரசின் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சிவில் சர்வீஸ் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. அனைவரும் நன்றாக எழுதுவதற்கு வாழ்த்துக்கள். காலையில் ஒரு பேப்பர் எழுதியிருப்பீங்க. பேப்பர் 1 மத்தியானம் பேப்பர் 2 நடைபெறும். அனைவரும் நல்லா எழுத வாழ்த்துக்கள். மே 25 தமிழறிஞர், மொழிபெயர்ப்பாளர், டிரான்ஸ்லேட்டர் மற்றும் தமிழறிஞர், தமிழ் ரீடர் மூசி பூர்ணலிங்கம் பிறந்த தினம் என்று ஞாயிற்றுக்கிழமை. பல தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் எழுதி வெளிநாட்டினருக்கும் அறிமுகப்படுத்திய மாபெரும் தமிழறிஞர் மூசி பூர்ணலிங்கம் பிறந்த தினம் என்று திருநெல்வேலி மாவட்டம் முனீர்பள்ளம் என்ற ஊரில் 1866 பிறந்திருக்கிறார். டெல்லியில் முனீர்கா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே தான் தமிழர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அங்கேயும் வசிக்கிறாங்க டெல்லியில். அங்கே காலைல தமிழ்நாடு முறைப்படியான உணவுகள் அதிகமாக கிடைக்கும். பள்ளி படிப்பை முடித்தவுடன் பரமக்குடி நீதிமன்றத்தில் எழுத்தராக பணிபுரிந்தார். எழுத்தாளர்னா ரைட்டர், எழுத்தர்னா கிளர்க். பின்னர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் மேற்படிப்பை முடித்தார். பாளையங்கோட்டை இந்து கல்லூரி, சென்னை கிறிஸ்துவ கல்லூரி, கோயமுத்தூர் புனித மைக்கேல் கல்லூரி, மதுரை அமெரிக்கன் கல்லூரி, திருச்சி எஸ்பிஜி அதாவது பிஷப் ஹீபர் கல்லூரி ஆங்கில பேராசிரியராக பணிபுரிந்தார். பிறகு மிகுந்த தமிழ் பற்றுடன் வாழ்ந்து தமிழுக்கும் பெரும் தொண்டாற்றினார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பணியாற்றிய போது ஞானபோதினி என்ற அறிவியல் இதழ், ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில இதழ், ஆந்திர பிரகாஷிகா என்ற தெலுங்கு இதழை நடத்தினார். திருச்சியிலிருந்து 1923 வெளியான தமிழர் இதழிலும் இவரது கட்டுரைகள் வந்தன. மனோன்மணியம் சுந்தரனார் மற்றும் பரிதிமார் கலைஞர், கோவை சிவக்கவி சுப்பிரமணியனார் ஆகியோரின் நட்பை பெற்றார். தமிழ் நூல்கள் 18, ஆங்கிலத்தில் 32 மற்றும் சட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். சிறுகதை, நாவல், கவிதை, நாடகம், குழந்தை இலக்கியம், ஆய்வுக் கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகளையும் எழுதியிருக்கிறார். ஏராளமான சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கிறார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். திருக்குறள் குறித்து திறனாய்வு நூலும் வெளியிட்டார். தமிழ் இந்தியா என்ற ஆங்கில நூலில் தமிழ் மொழியின் தொன்மை, தமிழின் உயர்ந்த அறிவியல் சிந்தனைகள், பண்பாடு, வரலாறு ஆகியவற்றை வரலாற்று ஆதாரங்களோடு சுட்டி காட்டினார். நாடு முழுவதும் திராவிட நாகரிகமே இருந்தது என்று இதில் கூறியிருக்கிறார். அந்த தமிழ் இந்தியா அப்படின்ற ஒரு நூலில், ஆங்கில நூலில். முதுகலை தமிழ் பயிலும் மாணவர்களுக்காக தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதினார். மணிவாசகர் முதல் பட்டினத்தார் வரை உள்ள சமய சான்றோர் வரலாறு மற்றும் அவர்களது தத்துவங்களை 10 தமிழ் முனிவர்கள் என்ற நூலில் விளக்கியிருக்கிறார். முற்றிலும் புதிய கண்ணோட்டத்தில் இவர் எழுதிய ராவண பெரியோன் உள்ளிட்ட ஏராளமான திறனாய்வு நூல்கள் மிகவும் புகழ்பெற்றவை. ஒரு நூலின் அணிந்துரை எவற்றை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இவர் எழுதிய அணிந்துரைகள் சான்றாக விளங்குகின்றன. ஆசிரியர் பணியில் இருந்து 1926 ஓய்வு பெற்று முனீர்பள்ளம் பிறந்தது 1866, 1926 ரிட்டையர்ட் ஆகிறாரு. முனீர்பள்ளம் திரும்பிய பிறகு பல இடங்களில் இலக்கிய சொற்பொழிவுகள் ஆற்றினார். இவரது நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. குமரியாடல், பட்டம், தமிழ்கலை பாடம், இந்திய வரலாற்று ஆராய்ச்சி உள்ளிட்ட ஏராளமான கட்டுரைகளை தமிழர் இதழில் எழுதியிருக்கிறார். பன்மொழி திறன் கொண்ட இவர் மொழிபெயர்ப்புகள், ஆய்வு கட்டுரைகள், நாட்டார் கதை இலக்கியம் என பல்வேறு துறையில் தடம் பதித்தவர். இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கியத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கிய மூசி பூர்ணலிங்கம் 81வது வயது 1947 நம்மை விட்டு மறைந்து நீங்கி விடுகிறார். நன்றி, வணக்கம்.